வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்ட ஒரு வாகனம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஜெர்மன் டிஎன்ஏல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸிங்ல இப்போ இடப்பட்ட காலகட்டத்தில் இல்லாம தாங்க இருந்துச்சு. அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்கோடா நிறுவனம் அவங்க சஃபோ மீட்டர்ல கைலாக் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்ல ஒரு ஜெர்மன் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு தேர்வா இருக்கலாம். பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9.27ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 17.70 லேக்ஸ் கிட்ட வருதுங்க ஆன் ரோட் பிரைசிங் அப்படின்றது. எக்ஸாக்டா இந்த வாகனத்தோட ஆன் ரோட் பிரைசிங் என்ன அப்படின்றது கீழே கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சொல்ல போனா எஸ்ஜே ஸ்கோடா நிறுவனத்திற்கு ஒரு ஷவுட் கொடுத்தலாம். அவங்க தான் த்ரூ நமக்கு வந்து ஸ்கோடா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு மேசிவான சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் ஸ்கோடா நிறுவனத்தில் கார்கள் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கோடா இந்த பிராண்டை பொறுத்து பார்க்குறப்போ நமக்கு சேஃப்டியை பொறுத்து என்றைக்குமே ஜெர்மன் ஆட்டோமேக்கர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததே இல்லைங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் அந்த எம்கியூபி ஏஓஐஎன் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பொறுத்து தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து வண்டி பாரத் என்கேப்க்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டார் என்கேப் அப்படின்றது டெஃபினட்டாக நீங்கள் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில், பிரேக் அசிஸ்ட்டுங்க, பிரேக் டிஸ்க் வைப்பிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. மற்ற வாகனங்களை காட்டிலும் இந்த வாகனம் டைனமிக்காக பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்டிஎஸ் அண்ட் எக்ஸ்டிஎஸ் ப்ளஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ டிரைவிங் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேச ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு 1 லிட்டரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. டர்போ ஸ்டாட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டிஎஸ்ஐ அப்படின்றது வந்து ஃபோக்ஸ்வேகனோட ஒரு பேட்டன்ட் தொழில்நுட்பங்க. இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 114 பிஹெச்பியும் 178 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே கிடைக்குதுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பார்ஷியலாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் நீட்லி பேக்டாக இருக்குது. இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த சைட்லாம் வந்து ப்ராப்பரான அந்த ஃபயர் வால்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாங்க. மேலே வந்து இன்சுலேஷன் கேட்டிங்கன்னா மேலே இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணல. நான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், என்ஜினோட ரேவ் நோட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைப்ரேஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறது, இப்போ இட் 3 சிலிண்டர் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மவுண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறனால அந்த என்ஜினில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பாடியிலேயே உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்லேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலைங்க. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹூட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹெப்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுங்க, அதிலெல்லாம் குறையே இல்லை. ஸோ ஓகே, இப்போ வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்டீரியர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு சங்கியான டிசைன் தான் வந்து த்ரூ அவுட் இந்த ஸ்கோடா கைலாக் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடாவோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மேலே பேட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே கிரில் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு டிப்பிக்கலாக ஸ்கோடா நிறுவனத்தில் அவங்க டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் ஸ்லாட் டைப் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மேட் பிளாக் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் வந்து அப்படியே கிரில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாகனத்தில் உங்களுக்கு 189 mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஆட்டம்ங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் சில்வர் இன்சர்ட்ஸ் வந்து இந்த ஸ்கிட் பிளேட்டில் முடிச்சிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கோடாவோட அந்த கிறிஸ்டல் லைட்டிங் தான் வந்திருக்கு. கார்னரிங் ஃபங்க்ஷனோட லேம்ப்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப் இந்த மாதிரி தான் வந்து ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் இருக்குது. வெளிச்சம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும். ஹூட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து சப்புலான ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து டயர்ஸ்ங்க. டயர்ஸ் வந்து 205, 55, R17 ப்ரொஃபைல் போயிருக்காங்க. உள்ள வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க்ங்க, ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஒரு மினிமலான ஒரு வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மினிமலான வீல் ஆர்ச் அப்படின்றது அந்த காரோட டிசைனை என்ஹான்ஸ் பண்ண பயன்படுதுங்க. ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். மினிமலாக இருக்குங்காட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஷோல்டர் லைன் ட்ராவல் ஆகுது. ஓஆர்விஎம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அழகாக உள்ள மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ விண்டோ ஏரியாங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ரெஸ்ட் வரைக்குமே ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு டெஃபினட்டா இந்த லாங் டிராவலில் உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகாது. மேலே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே போகிறப்ப நான் காமிக்கிறேன். டோர் ஹேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு டெக்ஸ்சர் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலலாம். இந்த பிளாஸ்டிக்ல போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 2566 mm இருக்குதுங்க. அக்ராஸ் இந்த வாகனத்துக்கூட இருக்கக்கூடிய கார்களோட வீல் பேஸை கம்பேர் பண்ணி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ பின்னாடி வருவோம். ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் லேம்ப்ஸ்லேருந்து போகலாம். டெய்ல் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எல்இடி போயிருக்காங்க. இந்த வண்டியில் ஹாலஜன் அப்படின்றது இல்லைங்க, எல்லாமே எல்இடி கன்சோலாக போயிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த லுக் வந்து கொஞ்சம் கிளாஸியாக ப்ரீமியமாக ஃபீல் ஆகும் எல்இடிஸில் போகிறப்போ. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாக்கான பேட்சிங் கிடைக்குது. வைப்பர் கொடுத்துருக்காங்க, டீஃபகரம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸும் கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க. சரிங்களா? கீழே பம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது நல்ல தரமான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்ஸ்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே தெரியுதுங்களா? ஓகே. பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். 446 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ்ங்க. நல்ல ஒரு வைடான ஒரு பூட்டுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் உள்ள வச்சுக்க முடியும். ஸ்கோடாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி கிளவர் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த பார்சல் ட்ரே வேணும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் நார்மல் மற்ற மாடல் கார்ஸ்லாம். பட் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பார்சல் ட்ரேவை அப்படியே நீங்கள் கட்டினீங்கன்னா இங்கே லாட்ச் பண்ணிக்கலாம். அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இதில் அழகாக லாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டில் ஒரு லேம்பும் நமக்கு கிடைக்குது. இப்போ அப்படியே ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 195, 65, 15 போயிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது. கைலாக்கோட ரியர் சீட் ஸ்பேஸ் பேசுறதுக்கு முன்னாடி அங்கே காமிச்சிருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் பாக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைட் ஃபேடான ஒரு க்ரீன்ங்க, ஒரு சின்ன டெக்ஸ்சரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கான பட்டன் கிடைக்குது. கிராப் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். எல்லாருமே கேட்குறது ரியர் சீட் ஸ்பேஸ்ங்க. இது வந்து ஃபுல்லாகவே பின்னாடி தள்ளியிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்ங்க. லெக் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான். உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கிடைக்குது. சாஞ்சு உட்கார்றப்போ லம்பார் ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த லம்பா சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வடிவமைச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் உட்கார்றப்ப நல்ல ஒரு பக்கெட் ஃபிட் கிடைக்குது. கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் தை சப்போர்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல மெட்டீரியலுங்க. உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டரோட கிடைக்குது. ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேசஞ்சர் அக்கமடேட் ஆகிக்கலாம். 3.7 சீட் பெல்ட்ஸும் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ 3 பேசஞ்சர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் தாராளமாக உட்காரலாம். கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நமக்கு ஏசி வென்ஸ் கிடைக்குது. 2 டைப் சி சார்ஜர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஹம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிமலான ஹம்ப் தாங்க, பெரிதான ஹம்ப் இல்லை. டெஃபினட்டாக அது தொந்தரவாக இருக்க போகிறதில்ல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, உள்ளே வச்சுக்க முடியும். மேலே கேபினுக்கு லேம்ப்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 2 எல்இடி கேபின் லேம்ப்ஸ் கிடைக்குது. கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹூக்கும் இங்கே இருக்குது. ஸோ லோட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளாக இருக்காது. டன். டிரைவர் சைட் டோர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு டோர் மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. இங்கே பாருங்கள், மீதம் விண்டோஸ்லாம் நார்மல் பவர் விண்டோஸ் தான். ஓவியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சின்னதாக இங்கே நிற்க வச்சுக்க முடியும். டோர் பாக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டெட் பெடல்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், டெட் பெடல் ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் இருக்குது. அதே மாதிரி 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிரைவர் கோ பேசஞ்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். உங்களுக்கு இங்கே பாருங்கள், சீட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு தரமான ஒரு ஹோல்ஸ்டிங் லெதர் சீட்டில் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ஆப்ஷனோட கிடைக்குது. ஓகே, ஃபைன். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜலாலாம் இல்லை,
டீசெண்டாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லாம்ப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டருங்க, 8 இன்ச்சில் எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள உட்காருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அரௌண்ட் வந்து 10 இன்ச்சஸ்ங்க. இது வந்து ஆக்சுவலாக சேஃப் மோடில் இருக்குது. நீங்கள் காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு வண்டி இறங்குச்சுங்க. ஸோ அப்படியே இறக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் குஷாக்கில் பார்த்தீங்களா அதே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான். 4 ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு ட்வீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. பேனல்ஸில் வந்து ஃப்ளக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழே வந்து ஏசி இருக்குது. ஏசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ லோடு இருக்குது. நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21, 22 கீழ் மேலே வச்சு தான் உட்காருவோம். 24 வச்சுருக்கேன். 24 வச்சு ஆட்டோவில் கொடுக்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டீசெண்டாக இருக்குங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துருக்காங்க. ஃபைன். கியர்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தாங்க. அப்படியே இந்த சைடு பருவோம். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் கிடைக்குது இருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் தான். இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த பழைய ஸ்கோடாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் வரும் இப்படி மேலே, அந்த மாதிரி இல்லை. டேஷ்போர்டோட டிசைன் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்டு கைண்ட் ஆஃப் ரொம்ப பிளாக் இல்லைங்க, ஒரு மாதிரி கிரேல தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி க்ரீனுங்க. இது ஒரு மாதிரி ஒரு ஃபேடட் க்ரீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு க்ரீனுங்க, அந்த மாதிரி ஒரு க்ரீனுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. பேனல்ஸோட ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராமினெண்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம். ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா தெரியும். க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமூவும் பண்ணிக்கலாம். நமக்கு சின்னதாக திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது பயன்படும். ஓகேங்களா. மேலே ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து பெசல்லெஸ் தான் போயிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கேபின் லாம்ப்ஸ் கிடைக்குது. சன்ரூஃப் பாருங்க. சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வைடான சன்ரூஃப்ங்க. இந்த காருக்கு எனக்கு தெரிஞ்சு போதுமானது. பேனோராமிக் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தாங்க ஓவரால் பார்க்கும்போது ஸ்கோடாவோட அந்த 2 ஸ்போக் ஸ்டீரிங் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஏசி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்துருக்கேன். பிடிங்க. சாவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கோடாலாம் டிபிக்கலாக கிடைக்கக்கூடிய அதே கீ தாங்க. நீங்கள் குஷாக்கில் பார்த்துருப்பீங்க, ஸ்லாவியாவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கீ தான், ஒரு ஃப்ளிப் கீ தான். நீங்கள் ஃபாஸ்ட் கீயாக பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் வேணும்னா நீங்கள் எமர்ஜென்சி டைமில் இந்த ஃப்ளிப் கீயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த ஸ்கோடா கைலாக்கோட ஒரு குட்டி வாக்ரவுண்ட் தான் பார்த்துருக்கிறோம். கூடிய சீக்கிரம் இந்த வாகனத்தோட ஒரு டிரைவ் ரிவ்யூ எக்ஸ்டென்சிவாக எடுத்து வர ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வண்டி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எஸ்ஜிஎஸ் ஸ்கோடா நிறுவனத்து மூலமாக இங்கே ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் வண்டியை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ப்ரூக்ஃபீல்ட்ஸை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு காரை நேரில் பார்க்க முடியும். அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டிரைவர் சென்ட்ரிக்காக ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு சாய்ஸாக இருக்க போது. வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை. இப்போ சர்வீஸ் பேக்கேஜஸ்லாம் கொடுக்குறாங்க. முதல்ல மாதிரி சர்வீஸ் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லைங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ரிவ்யூ கொண்டு வரப்போ இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு இன்னும் தெளிவாக சொல்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அப்புறம் சத்தச்சரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.